ஆதிசங்கராச்சாரியர் பாத யாத்திரை அந்த காலம் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்ப இந்த வாகனங்கள்லாம் கிடையாது. அப்போ 6000 கிருஷ்ணன் கூடவே போறான் ஆச்சாரியர் பின்னாடி. அப்படின்னு சில கிரந்தங்கள்ல எழுதிச்சு. 6000 ஆச்சாரியாளுக்கு முக்கியம் அவர் சிஷ்ய தோட்டகாச்சாரியால் இருந்தார். இந்த தோட்டகாச்சாரியர் ரொம்ப சாது. அது அவளுடைய புத்தகத்துக்கு தான் தோட்டகாச்சாரியர் சிற்பி கூட ரொம்ப சாதுவத்தான் தோட்டகாச்சாரியர். அவர் வாயமுன்றப்போ எல்லாரும் பாடம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாது இவருக்குன்னு பாக்கி சிஷ்யாலாம் நினைச்சுட்டு இருப்பார். பாக்கி சிஷ்யால் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சேரியில் வரல, கொஞ்சம் நாய் வச்சு அவர் வள்ளியோன்னு ஆச்சாரியோட மனசில் நினைச்சுட்டு இருந்தார். நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யெல்லாம் அவர் வராது போனா அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர்களையே அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியர்களுக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு. கருணை உண்டாயி அப்படியே அங்க இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அவர் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதி வச்சிருக்கு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்துல என்னுடைய ஜெகதீ அவித்தும் கரிதா கிருத்தய சம்ஸ்கிருத விசரந்தி மகாமகசா சலதா. பெரிய மகான்கள் எங்க பக்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஜெகதீ அவித்தும் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில போகாம நேரு வழியில இருக்கிறதுக்காக அவளை ரட்சிக்கிறதுக்காக லோகத்துல ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கேயே சஞ்சாரம் பண்ற மகாபிரகாசமா இருக்கு. அவள் வர்றதே எத்தனையோ பேர் மகான்கள். ஜெகதீமவித்தும் கலிதாகத்தையா விசரந்தி மகாமகசா. மகாமகஸ் பிரகாசமா இருக்கிறவர் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ற. அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு இருந்த கூட லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அவளுக்கு அப்பேற்பட்ட அநேக பேர் சஞ்சாரம் பண்ற லோகத்துல இது வரைக்கும் பூர்வத்துல. அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிற, சில பேர் கிரகங்கள்ல கால வேளையில சுக்கரோதயமா இருக்கு, அது பிரகாசமா இருக்கு. சந்திரன் இருக்க. எல்லாரையும் கேட்டும் தாங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆச்சாரியில சோத்திரம் பண்றேன். அகிமான் சிறிவ எல்லாரும் எல்லா அத்தனை பேரும் பிரகாச ரூபமா தான் இருக்கா. ஆனால் தாங்கள் சூரியனை போல இருக்கு. சூரிய உதயத்துனா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ சூரிய ஸ்வரூபா. ஹிமாம்சுன சந்திரன், அஹிமாம்சுன சூரியன். சம்ஸ்கிருத்தில அஹிமாம்சரிய யுகாசி குரு அப்பேற்பட்ட கோசங்கர தேசிக வீசர் அப்படின்னு தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த சொல் ஜெகதீமவித்தும் கரிசா கர்த்தரந்தி மகாமகசரதா அஹிமாம்சரியாத்திர யுகாசி குரு கோசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம். மகான்கள் எத்தனையோ பேர் லோகானுகிரகத்துக்காக வர. அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் வந்து வர. வந்த உடனே பாக்கி விஷயம் ரொம்ப மனசுக்கு நான் இப்படி ஒரு ஒண்ணும் தெரியாது நினைச்சவே அப்படின்னு விழுந்து ஆச்சாரியோட நமஸ்காரம் பண்ற, தோட்டக்காச்சாரியோட நமஸ்காரம் பண்ற. எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த
சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்துல ஆதி சங்கராச்சாரியுடைய முக்கிய சிஷ்யாளர்கள்லாம் நாம் தியானம் பண்ணினோம்னா மகாவிஷ்ணம் அதுவே நமக்கு புரியும். அடியாருக்கடியேன்னு தமிழ் அடியாருக்கும் அடியேன்னு அப்படி இந்த ஆச்சாரியாருக்கு இந்த ஷண்முக ஸ்தாபனாச்சாரியார்னு ஒரு பேர். 6 மொத்தம்னு சொல்றது. விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியினுடைய உபாசனை, இந்த 3 சேர்ந்து ரத்னத்ரயம்னு பேர். 3 ரத்னங்கள், தேவி, என்னன்னா சிவன், விஷ்ணு. இந்த 3 தான் நாம் உபாசிக்கிறோம். இன்னும் தேவி உபாசனை பண்றோம், இல்லைன்னா சிவோபாசனம், டபுளா விஷ்ணு உபாசனம். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் இந்த காஞ்சி கஷேத்திரத்துல ஒண்ணுதான் 3 இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்கார், காமாட்சி இருக்கா. இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ள காஞ்சி நகரம் இருக்கு. அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள். இந்த 3 சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம் எல்லாம் சேர்ந்து மொத்த காஞ்சி கஷேத்திரம். நான் சில புஸ்தகங்கள்ல பார்த்திருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தை முத்து கஷேத்திரம்னு இங்க வந்து ஒரு புஸ்தகத்தை பார்த்திருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம். குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம். பிருத்திசவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்திசவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலேயே வந்து ஆச்சாரியால் காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே சித்தியடைஞ்ச உடனே பிருத்திசவரும் இங்கே வந்து இங்கே பிருத்திசவர பாரதின்னு பேர் அவளும் சித்தியடைஞ்சிட்டாள். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகத்திலே வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்துலேருந்து ஹம்பி விருபட்சத்துக்கு போய் இந்த 2 மட்டத்தை ஸ்தாபனம். அதுக்கப்புறம் திரும்பி காட்சி வச்சுட்டு இங்க இருந்து கைலாசத்துக்கு போயிட்டா அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில். அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர், பிருத்திகரர், வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்து. பாக்கி எல்லா க்ஷேத்திரங்களும் உத்தர தேசத்துல, தட்சிண தேசத்துல ஒரே ஒரு க்ஷேத்திரம் மோட்ச க்ஷேத்திரம். நதியும் அப்படிதான். கங்கைச்சு, யமுனைச்சு, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. அது ஒண்ணு. அதுவும் இங்கதான் தெற்க காவேரி ஒண்ணுதான், காஞ்சி ஒண்ணுதான் ஒரு மோட்ச க்ஷேத்திரம். சப்த சிந்துக்கள் நதிகளுக்குள்ளே இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இதை அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தியை சர்வஜனங்களும் கொண்டாடினோம். எல்லாரும் அமோகமா நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா நடக்கும்.